ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசிய பிறகு இன்று சென்னை திரும்பினார் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தொடர்பாக என்னென்ன விதமான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளிப்பதற்காக போயஸ் தோட்டத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி வி கே சசிகலா அவர்களிடமிருந்து விளக்கம் அளிப்பதற்காக போயஸ் தோட்டத்திற்கு சென்று திருமதி வி கே சசிகலா அவர்களை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். அடுத்தபடியாக போராட்டக் களமானது தொடர்ந்து சூடுபிடித்த வண்ணம் இருக்கிறது. தொடர் போராட்டங்கள் வலுத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் போராட்ட கனல் தீயாய் பற்றிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அங்கிருந்து கள விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் எழில். அவர் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். எழில், தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் கடந்த 3 நாட்களாக ஏஎஃப்டி மைதானத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் காளைகளை கூட அந்த பகுதிக்கு கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுதைய போராட்டக் களம் எவ்வாறாக காட்சியளிக்கிறது? கூடுதல் விவரங்கள் எழுது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீதான தடையை நீக்க வேண்டும், அதேபோல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற 2 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் 4வது நாட்களாக மாணவர்களின் தொடர் அறப்போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த ஏஎஃப்டி மைதானத்தில் இங்குள்ள மாணவர்கள் மற்றும் இந்த அமைப்பினர் ஒன்று சேர்ந்து இங்கு வாடிவாசலில் உள்ளது போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் இங்கு காளையை தற்பொழுது இறக்கி வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு நடப்பது போலவே இங்கும் புதுச்சேரியில் ஒரு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் புதுச்சேரியில் இதுவரை ஜல்லிக்கட்டே நடந்ததில்லை. தமிழகத்தின் தமிழர்களால் நடத்தப்படும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை செய்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தமிழர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் ஆகியோர் தமிழர்களாய் நாங்கள் ஒன்றிணைவோம், ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்குவோம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரியிலும் அந்த தமிழகத்தை போலவே புதுச்சேரியிலும் தங்களுடைய அறப்போராட்டத்தை தொடங்கி 4வது நாட்களாக இன்று வெற்றிகரமாக தங்களுடைய அறப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது போல் புதுச்சேரியில் நடத்தப்பட வேண்டும், பீட்டா மீதான தடையை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்ற 2 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்திய இந்த மாணவர்களுடைய அறப்போராட்டமானது 4வது நாளாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. மேலும் இங்குள்ள மாணவர்கள் இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. காலை 6 முதல் மாலை 6 மணி வரையிலான இந்த பந்த் போராட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று காலை 6 மணி முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் மூடப்பட்டிருந்தன, பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருந்தன. அதேபோல் புதுச்சேரியில் பேருந்துகள், புதுச்சேரி அரசு சார்பு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், மதுபான கடைகள் எதுவுமே இயங்கவில்லை. மேலும் இன்று காலை புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு ஒரு சில தமிழக பேருந்துகள் செயல்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் புதுச்சேரியிலிருந்து. எனவே ஒரு சில பேருந்துகளும் அந்த தமிழகத்துக்கு செல்ல இருந்த ஒரு சில பேருந்துகளையும் தடுத்து நிறுத்தினர். மேலும் தற்சமயம் இந்த ஏஎஃப்டி மைதானத்தில் வாடிவாசலில் நடப்பது போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இங்கு ஜல்லிக்கட்டு நடத்துவது போல புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் இந்த போராட்ட குழுவினர் செய்துள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த வாடிவாசலில் காலை வருவது போல புதுச்சேரியில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலும் காளையானது உள்ளே வந்துவிட்டது. ஒட்டுமொத்தமாக இங்குள்ள மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் அந்த காளைக்கு தங்களுடைய மலர்களால் வீசி அந்த காளையை வரவேற்கின்றனர். மேலும் 2வதாக ஒரு காலையும் இந்த வாடிவாசல் வழியாக வருவதற்காக மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். வாடிவாசல் மதுரையில் வாடிவாசல் வழியாக வருவது போலவே புதுச்சேரியில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலும் மாணவர்கள் தங்களுடைய இந்த ஏற்பாடை செய்துள்ளனர். இதற்கு இப்பகுதியில் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள், மாணவியர் மற்றும் சிறுவர் முதல் பெரியவர் வரை என அனைவருமே தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த போராட்டமானது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நிரந்தரமாக நீக்கும் வரையிலும், பீட்டா அமைப்பை இந்தியாவில் முற்றிலுமாக தடை செய்யும் வரையிலும் இந்த மாணவர்களுடைய போராட்டமானது தொடரும் என இங்குள்ள மாணவ அமைப்பினர் மற்றும் இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஜல்லிக்கட்டு வாடிவாசல் வழியாக இந்த காளை வருவது போல புதுச்சேரியில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலும் தற்சமயம் இந்த காளை அந்த வாடிவாசல் வழியாக வெளியே வருவது போல் காளைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் 2வது ஒரு காளையும் இந்த வாடிவாசல் வழியாக புதுச்சேரியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு தற்காலிக வாடிவாசல் வழியாக உள்ளே வருவதற்காக நின்று கொண்டிருக்கிறது. இந்த புதுச்சேரியில் நடைபெறும் இது மாதிரி ஜல்லிக்கட்டை காண்பதற்காக கிட்டத்தட்ட இப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள்
சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை என ஏராளமாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் கூடி தமிழகத்தில் எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குமோ அதை சந்தோஷப்படுவார்களோ அதற்கு இணையாக புதுச்சேரியும் நடப்பது போல் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் புதுச்சேரியிலும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான அரசியல் அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பந்த் போராட்டத்திற்கு புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ், திமுக, எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பந்த் போராட்டத்திற்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை அளிக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஏஎஃப்டி மைதானம் முழுவதுமே ஒட்டுமொத்தமாக ஒரு மாணவர்களின் எழுச்சியாக மாறியுள்ளது. ஏனெனில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய அறப்போராட்டத்தை தொடங்கினர். ஆனால் 4வது நாளான இன்று கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் அதிக அளவில் இங்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஏராளமான மகளிர், பெரியவர் வரை ஏராளமாக கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு மாணவியிடம் இந்த போராட்டம் குறித்து கேட்போம். வணக்கம். ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கணும், வீட்டு அமைப்பு தடை செய்யணும்னு சொல்லிட்டு 4வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? நாங்க எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு கிடையாது. ஆனா ஜல்லிக்கட்டுன்றது ஒட்டுமொத்தமாக மாணவிகள் தமிழகத்தில் எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குமோ அதே போல் புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றதாக ஒரு சந்தோஷத்தில் தங்களுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இங்கே தங்களுடைய ஆக்ரோஷத்தையும் ஆரவாரத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக நீங்கள் நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு தங்களுடைய ஆதரவானது எப்பொழுதும் உண்டு. மேலும் தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஒன்று கூடுவோம் என்று இங்கு திரண்டுள்ள மாணவர்கள் கூறி வருகின்றனர். தற்பொழுது இந்த போராட்டம் குறித்து மாணவர்கள் கேட்போம். சொல்லுங்கம்மா, இந்த போராட்டத்துக்கு வந்து காரணம் ஜல்லிக்கட்டு எங்க ஊர்ல நடக்காது, பாண்டிச்சேரியில் நடக்கிறது இல்லை. ஆனா அது எங்க பாரம்பரியம். தமிழ் எங்க இருந்தாலும் தமிழன் தான். ஓகேங்களா? அதனால ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் இல்லாம எல்லா வருஷமும் தடை இல்லாம நடக்கணும். அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் அது தடுக்காம தடை இல்லாம நடக்கணும். பீட்டா இந்தியால இருந்து ஒழிக்கணும். அதுதான் இப்ப நாங்க தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்திட்டோம். இதுதான் இப்ப முதல் வெற்றி, மாணவர்களோட முதல் வெற்றி. மாணவர்களோட குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பண்றோம். இது எங்களோட முதல் வெற்றி. ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், பீட்டா அமைப்பை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்ற 2 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியே இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்த இணைப்பில் காத்திருங்கள். கலாச்சாரத்தை காக்க வேண்டும், வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைக்கு முன்னிறுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை தாண்டி புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், ஏன் கடல் கடந்தும் போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டிற்கான ஆதரவு பெருகி வருகிறது. தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலக அளவில் உலகத் தமிழர்கள் அனைவரும் உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கள விபரம்